ஹலோ! இன்னைக்கு நம்ம வந்து பேக்கிங் கிளாஸோட டே 2ல சூப்பர் டேஸ்டியான 1 கிலோ வெயிட் வர ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பெர்ஃபெக்ட் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கோட ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சலிச்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது மூணையுமே நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 தடவை சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஓவனை வந்து 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ராடுமே நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஓவன் வந்து ப்ரீஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம வந்து கேக்குக்கான பேட்டரை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ட்ரையான பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம 4 முட்டையை சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் வந்து 3 லேயராக கட் பண்ண முடியும். இதில் வந்து வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட வந்து மில்க் எசன்ஸ், பட்டர் எசன்ஸ் இது எல்லாமே இருந்தால் அரை டீஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெனிலா எசன்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 3/4 கப் அளவுக்கு பொடி பண்ணாத சர்க்கரை எடுத்திருக்கேன். பொடி பண்ண சர்க்கரைனா கரெக்டாக 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நான் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் பீட் பண்ணிக்க போகிறேன். நல்லா ஃப்ளஃபியாக வரணும், அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து கிராம் மெஷர்மெண்ட்ஸ் கேட்குறீங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் எக் பேட்டர் வந்து ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இது கூட 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் பீட் பண்ண வேண்டாம். ஒரு 30 செகண்டுக்கு பீட் பண்ணால் போதும். எக் ஒயிட்டும் யோக்கும் செப்பரேட் பண்ணி கூட நம்ம பீட் பண்ணலாம். அப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எக் ஸ்மெல் இருக்கவே இருக்காது. அந்த ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் வந்து போடுறேன். இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சேர்க்க போகிறோம். சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது 3 எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். இல்லைனா கேக் பேட்டர் வந்து ஓவர் மிக்ஸ் ஆகிடும். அப்புறம் கேக்குக்கு வந்து ஹைட் கிடைக்காது. அதனால் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு லைட்டாக வெதுப்பாக இருக்கிற பால் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், அப்புறமா பால், அப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், பால், லாஸ்ட்டாக வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். இந்த மாதிரி 3 பேட்சாக பிரித்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கேக் பேட்டர் வந்து நல்லா பியூர் ஒயிட் கலரில் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கேக் ஜெல் சேர்த்து கூட கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அந்த ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் வந்து டீட்டெயில்டாக போடுறேன். பேக்கரி ஸ்டைல் கேக் அது. இப்போ கடைசி பேட்சோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பேட்ச் போட்ட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த பேட்ச் வந்து போடணும். இல்லைன்னா கட்டி ஆயிரும். அப்புறம் கேக்கில் வந்து ஓட்டை விழுந்த மாதிரி இருக்கும். இப்போ கடைசியாக நான் இதில் வந்து வினிகர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்க்குறதுனால நமக்கு கேக்கில் வந்து எக் ஸ்மெல் இருக்காது. உங்கள்கிட்ட வினிகர் இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக நான் 8 இன்ச் கேக் டின் எடுத்திருக்கேன். அதில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு கொஞ்சமாக ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே பேட்டரை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு ஸ்டிக் வச்சுட்டு ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரீஹீட் பண்ணோம்ல, அந்த ஓவனில் வச்சு ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ கேக் பேக் ஆகிட்ருக்க டைமில் நான் வந்து சிரப் ரெடி பண்ணிக்கிறேன். நான் இங்கே தண்ணிக்கு பதிலாக சிரப் எடுத்திருக்கேன், செரி சிரப். நீங்கள் வந்து தண்ணி கூட சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையில் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே செரி சிரப் வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதுனால ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஒயிட் சாக்லேட்டும் கிரேட் பண்ணியாச்சு. நம்ம கேக்கும் வந்து 40 நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே 1/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். விப்பிங் க்ரீம் வந்து இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் க்ரீம் வந்து சீக்கிரமாக பீட் ஆகும். 1 கிலோ கேக்குக்கு வந்து இந்த க்ரீம் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதில் வந்து சுகர் பவுடர் சேர்த்துக்கிறேன். என்னோடய க்ரீமில் வந்து சுகர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சுகர் பவுடரும் சேர்த்துக்கிறேன். உங்கள் க்ரீமில் வந்து சுகர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டெப்பை. இப்போது விப்பிங் க்ரீமை வந்து பீட் பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம் பீட் பண்ணுற வீடியோ வந்து டீட்டெயில்டாக நம்ம சேனலில் இருக்குது. பார்க்கலன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. க்ரீம் வந்து ஸ்டிஃப் பீக்ஸாக இருக்கணும். அப்போ தான் கேக்கில் அப்ளை பண்ணும்போது மெல்ட் ஆகாமல் இருக்கும். நிறைய பேர் வந்து ஏசியில் தான் நீங்கள் வந்து க்ரீம் பீட் பண்ணுறீங்களா அப்படியெல்லாம் கேட்டிருந்தீங்க. இல்லைங்க, நார்மலாக நான் வந்து வீட்டில் தான், நம்ம வீட்டில் இருக்கிற டெம்பரேச்சரில் தான் நான் கேக்கோட க்ரீமை வந்து பீட் பண்ணுறேன்.
க்ரீமும் ரெடி ஆகிடுச்சு, கேக் ஸ்பஞ்சும் ரெடி ஆகிடுச்சு. ஐசிங் பண்ணிக்கலாம். கேக்கை வந்து நான் 3 லேயராக கட் பண்ணியிருக்கேன். சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கலாம். கேக் மேலே கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் வந்து க்ரீம் கொடுத்துட்ருக்கேன். ஒரு பேலட் நைஃப் வச்சு இந்த க்ரீமை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உள்ள ஃபில்லிங் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து செர்ரிஸ் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒயிட் சாக்லேட் கிரேட் பண்ணதையும் சேர்த்துக்கிறேன். இன்னும் உங்களுக்கு வந்து கேக் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒயிட் சாக்கோ சிப் கூட சேர்த்துக்கலாம். செகண்ட் லேயர் கேக்கு வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கலாம். வெட் பண்ணிவிட்டு அடுத்த லேயரில் வந்து க்ரீம் கொடுத்துக்கலாம். செகண்ட் லேயரில் வந்து க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் உள்ளே வந்து ஃபில்லிங் சேர்த்துக்கலாம். நாங்கள் செர்ரிஸும் ஒயிட் சாக்லேட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ கடைசி லேயர் கேக் வச்சுட்டு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக க்ரீம் கொடுத்து இந்த கேக்கை வந்து நான் க்ரம் கோட் பண்ணிக்கிறேன். க்ரம் கோட் பண்ண கேக்கை வந்து 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து நார்மலில் வந்து வைக்கலாம், இல்லைன்னா ஃப்ரீசரில் கூட வைக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு நான் ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கிறேன். ஃபைனல் கோட்டிங் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கிரேட் பண்ண ஒயிட் சாக்லேட்ஸ் எல்லாமே கேக்கை சுற்றி கவர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பைப்பிங் பேக்கில் ஸ்டார் நாசில் போட்டிருக்கேன். சின்ன ஸ்டார் நாசில், அதை வச்சு ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து எந்த டிசைன் வேணால் பண்ணிக்கலாம். கடைசியாக செர்ரிஸ் வச்சு இந்த கேக்கை வந்து நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இந்த 1 kg கேக்கை நம்ம வந்து 700 ருபீஸ் வரைக்கும் சேல் பண்ணலாம். உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேக்குக்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பர் டேஸ்டியான 1 கிலோ வெயிட் வர ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வந்து சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம் வீட்டிலையே. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக, ஜூஸியாக, யம்மியாக இருக்கும் இந்த கேக்கு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் லைக் வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.